இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவியரசு கண்ணதாசன் பற்றிய குறிப்புகள் தான் பார்க்க போறோம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குறிப்புகள் வந்துட்டு ஓல்டு புக், நியூ புக்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணதாசன் வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. அழகு 7ல ஓகேங்களா? ஸோ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அப்படிங்கிற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா அழகு 7ல கண்ணதாசன் வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. சிலபஸ்ல கண்ணதாசன் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ நியூ புக் பிளஸ் ஓல்டு புக்ல வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கண்ணதாசனை பத்தி கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 7th ஓல்டு புக்ல கொடுத்திருந்திருப்பாங்க. 7th நியூ புக்ல வந்துட்டு கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8th ஓல்டு புக், 10th ஓல்டு புக் எல்லாத்துலயுமே கண்ணதாசனை பத்தி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 7th நியூ டேர்ம் 3ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 46ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மழை பொழிவு அப்படிங்கிற கவிதை பேழை வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது யார் எழுதுனதுன்னு பாத்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன். ஓகேவா? சோ அது என்ன பாடல்னு சொல்லி பாத்திரலாம். பாடல்ல இருந்து 2 வரி கொடுத்துட்டு இது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார். ஓகேவா? அதே மாதிரி இது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு படிச்சாலே புரியும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவையில்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. சோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இவருடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். சோ கவியரசு கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா முத்தையா. அவரோட இயற்பெயர் வந்து அடிக்கடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கான சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா கவியரசு. கவியரசு கண்ணதாசன் தான் சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா காவியம், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் சோ இந்த மாதிரி பல்வேறு நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. சோ நாமக்கல் கவிஞர் எப்படி தமிழக அரசவை கவிஞரா இருந்தாரோ அதே மாதிரி இவரும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசவை கவிஞராக இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் எழுதின நூல் தான் இயேசு காவியம். அது எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இயேசுவுடைய வாழ்க்கை வரலாறையும் அவரோட இயேசுவோட அறிவுரைகளையும் கூறும் நூல் தான் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதிய இயேசுவின் காவியம் அப்படிங்கிற நூல். ஓகேங்களா? சோ இதுல மெயினா பார்க்க வேண்டியது கண்ணதாசோட இயற்பெயர் முத்தையா, அவரோட சிறப்பு பெயர் கவியரசு, அவர் தமிழக அரசவை கவிஞராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எழுதின நூல் வந்து பாத்தீங்கன்னா இயேசு காவியம் அப்படிங்கிற நூல் இயேசுவோட வாழ்க்கை வரலாறையும் அறிவுரைகளையும் கூறுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இவ்வளவுதான் வந்துட்டு 7th புக்ல கொடுத்திருக்காங்க. 7th நியூ புக்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7th ஓல்டு டேர்ம் 2ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 36ல கொடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க கண்ணதாசனை பத்தி. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன் பாத்தீங்கன்னா 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். ஓகேவா? சோ இது வந்து கூற்றுல கேட்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி 4 கொடுத்துட்டு இதுல எது தவறானது எது சரியானதுன்னு கேட்பாங்க. சோ இவர் வந்துட்டு 5000த்துக்கு மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடப்பட்டி அப்படிங்கிற சிற்றூர்ல 1927ஆம் ஆண்டு கண்ணதாசன் பிறந்தார். சோ கண்ணதாசன் பிறந்த ஆண்டு 1927. சோ எந்த மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டம். எந்த ஊர்னா சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார். சோ இப்பதான் நம்ம பார்த்தோம் தமிழக அரசோட அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா முத்தையா. ஓகேவா? இயற்பெயர் முத்தையா, சிறப்பு பெயர் அப்படிங்கிறது கவியரசு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு மறைந்த ஆண்டு அதாவது இயற்கை எய்திய ஆண்டு 1981. அப்ப இவருடைய காலம் என்ன 1927 டு 1981. ஓகேவா? சோ பிறந்தது 1927, மறைந்த இயற்கை எய்திய ஆண்டு 1981. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு புனைப்பெயர்கள் இருக்கு. இவருடைய சிறப்பு பெயர் கவியரசு. புனைப்பெயர்கள்னு பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய பேர் இருக்கு. காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா அப்படிங்கிற நிறைய புனைப்பெயர்கள் இருக்கு. சோ இதுவும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிசில. நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அதுல கண்ணதாசனை பத்தி நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதைத்தான் வந்துட்டு இங்க முறைப்படுத்தப்பட்ட பத்தியில வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதே கண்டென்ட்டை இங்க கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ புனைப்பெயர்கள் பார்த்து வச்சுக்கோங்க. காரைமுத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9th ஓல்டு புக்ல இவரை பத்தி ஒரு பாடமே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ 9th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 48ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன். ஓகேவா? சோ இவருடைய தமிழ் உணர்வு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
தமிழ் கவிதை எழுத தொடங்கி தமிழ் தாயின் மீது கொண்ட பற்றினால். ஓகேவா, அதுக்கு பற்றினால் தான் வந்துட்டு இது எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாயுடைய பழமையை பறைசாற்றுகிறார். சோ இந்த பாடல் வரிகள் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கணும். இதை கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வாழ்வியல் சிந்தனையை பத்தி சொல்லியிருக்காரு. என்னன்னா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும். ஓகேவா. சோ இது வந்து சினிமா பாட்டுல கேட்டிருப்பீங்க. ஓகேவா. சோ இத சொன்னது கண்ணதாசன் தான். ஓகேங்களா. சோ இது வந்து வாழ்வியல் சிந்தனையை பத்தி சொல்றாரு. அதுவும் எதை பத்தி சொல்றாரு நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பசுமை மாறா நினைவுகள். பள்ளி கல்லூரி கல்வியை முடித்து செல்லும் காலத்தில் மாணவர்களுக்காக நடத்தப்படும் விடைபெறும் விழாவில் கலந்து கொள்வோர் அனைவரையும் நெகிழ வைக்கும் பாடலை கண்ணதாசன் இயற்றியுள்ளார். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பசுமை மாறா நினைவுகள் சொல்லிட்டு, பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திறந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம், எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னது கடைசியில வந்துட்டு பள்ளி கல்லூரி முடிச்சுட்டு விடைபெறும் காலத்துல பாடக்கூடிய ஒரு பாடலா வந்து இங்க சொல்லியிருந்திருக்காரு. ஓகேங்களா. சோ இதெல்லாம் வந்துட்டு சினிமா பாடல். இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைய பத்தி சொல்லியிருந்திருப்பாரு. முத்தான முத்தல் அல்லவா, மிதந்து வந்த முத்தல்லவா, கட்டான மலர் அல்லவா, கடவுள் தந்த பொருள் அல்லவா, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ, மைனாவின் மொழி அல்லவோ. ஓகேவா. இது சொன்னது யாருன்னா கண்ணதாசன். ஓகேங்களா. சோ குழந்தைய பத்தி சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேவா. குறு குறு நடந்து சிறுகை நீட்டி மழலை மொழி பேசும் குழந்தையே ஒரு கவிதை, அக்குழந்தையை ஓமைக்கும் கண்ணதாசனின் அழகான பாடலை பாடி மகிழலாம் சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ இந்த பாடல் வரியெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பொது உடைமையை பத்தி சொல்லியிருந்திருக்காரு. சுரண்டல் வறுமை ஆகியன நீங்கவும் சமத்துவம் ஓங்கவும் பொதுமை உணர்வே என்றது என்பதை கண்ணதாசன் வலியுறுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா பொதுமை உடைமையில எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. ஓகேங்களா. சோ இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க கண்ணதாசன். ஓகேங்களா. அடுத்து ஓசை நயம். ஓசை நயம் பத்தி உழவர் பெருமக்களின் இல்லத்தே எழுகின்ற பல்வேறு ஓசைகள் இயைபு தொடையும் இசை நயமும் ஒத்து ஒலிக்கின்றன. காளை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியற்கை வளையோசை, தாழை மடலோசை, தாயார் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குவியர் வாய் தேனோசை. ஓகேவா. சோ இதை யார் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணதாசன். ஓகேங்களா. அடுத்து சொல்லாட்சி. சொல்லாட்சியில வந்து பாத்தீங்கன்னா கவிதைக்கு மூலப்பொருள் சொற்கள். ஓகேங்களா. இனிய தமிழ் சொற்களாகிய மணிகள் கவிஞர்களால் கையாளப்படும் பொழுது அவை பட்டை தீட்ட பெற்று ஒளி வீசுகின்றன. இத்தகைய சொல்லாட்சிகளை கண்ணதாசனின் கவிதைகளில் காணலாம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். சோ யாருன்னு சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன். ஓகேவா. இந்த கொட்டேஷன்ல பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் அப்படின்னா யாருன்னா கவியரசு கண்ணதாசன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இது யாருன்னா கண்ணதாசன். ஓகேவா. சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் படைப்புகள். சோ கண்ணதாசனோட இயற்பெயர் நம்ம பார்த்தோம் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற சிற்றூர்ல வந்து பிறந்தார். ட்ரிபிள்-சி அப்படின்னு ஆத்துல வச்சுக்கோங்க. சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி சிற்றூர். எப்ப பிறந்தாருன்னா 24/6/1927 பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பெற்றோர் பாத்தீங்கன்னா சாத்தப்பன் விசாலாட்சி. பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா பல தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. ஓகேவா. அவர் நிறைய திரைப்பட பாடல்களையும் வந்துட்டு பாடியிருக்காரு. ஓகேங்களா. சோ என்னென்ன கவிதை நூல்கள், அதுக்கப்புறம் என்னென்ன நாடக நூல்கள், எத்தனை புதினங்கள் எழுதியிருக்காருன்னு சொல்லி இங்க கொடுத்திருப்பாங்க. சோ அவர் எழுதின நெடுங்கவிதை நூல்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்டநந்தி ஆதிமந்தி, அதுக்கப்புறம் மாங்கனி, அதுக்கப்புறம் கள்ளக்குடி மாகாவியம், அடுத்து ஏசு காவியம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் படைத்த நெடுங்கவிதை நூல்கள். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜ தண்டனை அப்படிங்கிறது அவர் எழுதிய நாடகம். ஓகேங்களா. ராஜ தண்டனை இது யாருடைய வரலாற்றை சொல்லுதுன்னா கம்பர் அம்பிகாவதி இவங்களுடைய வரலாற்றை கூறும் நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜ தண்டனை. ஓகேவா. சோ இது வந்து என்ன டைப்புன்னு கேட்பாங்க. கவிதையா, கதையா, கட்டுரையா, நாடகமான்னு கேட்பாங்க. இது ஒரு நாடக நூல். கம்பர் மற்றும் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடகம் தான் பாத்தீங்கன்னா இந்த ராஜ தண்டனை. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா
புதினங்கள் ஓகேவா. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 1000 தீவு அங்கையர் கண்ணி வேலங்குடி திருவிழா ஓகேவா. 1000 தீவு அங்கையர் கண்ணி வேலங்குடி திருவிழா அப்படிங்கிற புதினங்களையும் அவர் படைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு சாகித்ய அகாடமி வழங்கியிருப்பாங்க. சோ எதுக்காகனா சேரமான் காதலி அப்படிங்கிற ஒரு வரலாற்று புதினத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சாகித்ய அகாடமி வழங்கியிருப்பாங்க ஓகேவா. சோ இது வந்து டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. கண்ணதாசனுடைய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு நிறைய இதழுக்கு வந்து ஆசிரியரா இருந்திருக்காரு. சோ என்னென்ன இதழுக்குன்னு பாத்தீங்கன்னா தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ்மலர் ஓகேவா. சோ இந்த இதழ்களை தொடங்கி அவற்றுக்கு ஆசிரியராகவும் இருந்து இதழ் பணி ஆற்றியிருக்காருன்னு சொல்றாங்க ஓகேங்களா. தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ்மலர். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசனுடைய இதழ்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிரந்தரமானவன் அல்ல ஓகேவா. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் ஓகேவா. சோ நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஓகேங்களா. சோ நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமே இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் சொல்றாரு ஓகேவா. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 9th ஓல்ட்ல இருக்கு, 9th ஓல்டு புக்ல ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சோ மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல ஓகேங்களா. சோ இது 10th நியூ புக்ல பேஜ் நம்பர் 44ல இருக்கு. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும். இதெல்லாமே வந்துட்டு சினிமா பாட்டு கேட்டிருப்பீங்க, சிவாஜி பாட்டு. விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை செய்து நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. யாருன்னா கண்ணதாசன் ஓகேவா. முத்தான முத்தல்லவா அந்த பாட்டும் கண்ணதாசன் தான் ஓகேவா. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல கண்ணதாசன் தான் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அடுத்து காலக்கணிதம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 10th நியூ புக்ல பேஜ் நம்பர் 189ல வந்து கொடுத்திருப்பாங்க. காலக்கணிதம் கண்ணதாசன் ஓகேங்களா. 10th நியூ புக்ல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கவிஞன் ஞானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விளைமிகு பொருளின் செல்வம் இவை சரியென்றால் இயம்புவதென் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை ஓகேவா. சோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, எல்லாமே படிச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட். மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் ஓகேவா. எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுவின் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அற்றைய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது ஓகேவா. நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் ஓகேவா. சோ இந்த ரெண்டு லைனும் இம்பார்ட்டன்ட். சோ மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் சொன்னது யாருன்னா கண்ணதாசன். அடுத்து நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் சொன்னது யாருன்னா கண்ணதாசன் ஓகேங்களா. சோ எந்த பாடல சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலக்கணிதத்துல ஓகேவா. இந்த டைட்டிலும் பார்த்து வச்சுக்கணும். இந்த பாடல் வரி கொடுத்துட்டு கண்ணதாசன் எந்த இதுல வந்துட்டு சொல்லியிருக்கான்னு கேட்பாங்க ஓகேங்களா. காலக்கணிதம் அப்படிங்கிற தொகுதியில. சோ அதேதான் பாத்தீங்கன்னா நூல்வெளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்பெயர் வந்து கொடுத்திருப்பாங்க. இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா முத்தையா, சிறப்பு பெயர் கவியரசு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடுபட்டியில் பிறந்தவர், CCC பிறந்தவர் ஓகேங்களா. அப்புறம் பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டோம், சாத்தப்பன் விசாலாட்சி ஓகேங்களா. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1949ல வந்து பாத்தீங்கன்னா கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர். இவருடைய ஃபர்ஸ்ட் பாடலுமே இதுதான் சொல்லுவாங்க ஓகேங்களா. கலங்காதிரு மனமே 1949ல ஓகேவா திரைப்பட பாடலாசிரியர். இதை எழுதிதான் திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா திரையுலகிலும் சரி இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சோ திரைப்படத்துல நிறைய பாடல் பாடியிருப்பார் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் ஓகேவா. சோ கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சோ இது கேட்பாங்க எப்படின்னா திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா கண்ணதாசன் ஓகேவா. அதுக்கப்புறம் இவர் சாகித்ய அகாடமி இவருக்கு கிடைச்சிருக்கு, சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்காக ஓகேங்களா. அதுக்கப்புறம் தமிழக அரசுடைய அரசவை கவிஞராகவும் இவர் சிறப்பிக்கப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஆசிரியர் குறிப்புல பார்த்துட்டு வந்ததே இருந்ததுதான் ஓகேங்களா. சோ மெயினா வந்துட்டு எந்த இதுக்காக வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னு பாத்துக்கோங்க ஓகேவா, கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கலங்காதிரு மனமே பாடலை எழுதிதான் வந்து பாத்தீங்கன்னா திரைப்பட பாடலாசிரியரா இருக்காரு. சோ எந்த ஆண்டுனா 1949ஆம் ஆண்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசுடைய அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்கார்.
நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ்லயே வந்து 10th நியூ புக்லயே வந்து பாத்தீங்கன்னா 190வது பேஜ்ல நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரமா, யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேவா? சோ இந்த கொட்டேஷன் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால், எல்லாரும் எல்லாம் பெறுவது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th நியூ புக்ல பேஜ் நம்பர் 198ல வந்து பாத்தீங்கன்னா கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்பட பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம், இவை சரியென்றால் இயம்புவதென் தொழில், இவை தவறென்றால் என்னை எதிர்ப்பதென் வேலை, ஆக்கல் அளித்தல் அளித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. ஓகேவா? சோ இது வந்து காலக்கணிதம்ல பார்த்தோம். அதே பாடல் தான் இங்கே கொடுத்திருக்காங்க. சோ கண்ணதாசன். ஓகேவா? சோ இது 2 லைன், ஃபர்ஸ்ட் 2 லைன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இடையில இருந்தும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. 11th நியூ புக்ல பேஜ் நம்பர் 137ல. ஓகேவா? சோ பேஜ் நம்பர் 137 தான். ஓகேங்களா? 7ல வந்து பாத்தீங்கன்னா சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன் நடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததெங்கே. ஓகேவா? சோ கண்ணதாசன். சீரிய நெற்றி, கூரிய விழிகள், நேரிய பார்வை, நிலமெல்லாம். சீரிய, கூரிய, நேரியன் வரும். ஓகேங்களா? சோ இந்த இதை வச்சு ரைம்ஸ் வச்சு நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை விளைத்தொருமை 11th ஓல்டுல 81 பேஜ் நம்பர் 81 82ல இருக்கும். ஓகேங்களா? சோ கட்டற்ற வானிலே தவழ்கின்ற காற்றினை விடுதலை விளைத்த உரிமை, கைது செய்தார் யாரும் இல்லை, காலமங்கிழவனை நாளமோ கடவுளோ கடுஞ்சிறை வைத்ததில்லை. ஓகேங்களா? சோ இந்த பாடலை பார்த்துக்கோங்க. 11th ஓல்டு புக்ல 81 to 82ல இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த பாடல் வரியை பார்த்துக்கோங்க. விடுதலை விடுதலை என்னுமோர் இசையிலே விளைந்ததே உரிமை எண்ணம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ கவியரசு கண்ணதாசன் தான் இந்த பாடலை பாடியது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருந்திருப்பாங்க. சோ 11ங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னு பாடிய கவியரசர் கண்ணதாசன் சிறுகுடற்பட்டியிலே தோன்றிய பாட்டுப்பறவை. ஓகேவா? சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிறுகுடற்பட்டிங்கிற சிற்றூர்ல பிறந்திருப்பாரு. ஓகேவா? சோ மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னு பாடியிருப்பாரு. ஓகேவா? இந்த கொட்டேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசுடைய அரசவை கவிஞராக விளங்கியவர். தமிழக அரசோட அரசவை கவிஞராக விளங்கியவர். அதுக்கப்புறம் இவருடைய பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாத்தப்பன் விசாலாட்சி, ஆல்ரெடி பார்த்ததுதான். இவருடைய பிறந்த தேதி 24 ஜூன் மாசம் 1927ல வந்து பிறந்திருப்பார். 1927 to 81. ஓகேங்களா? இவருடைய காலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் வந்துட்டு முத்தையா. அதேதான் திரும்ப கொடுத்திருக்காங்க. சோ இவருடைய இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா தென்றல் திரை. ஓகேவா? சண்டமாருதம், முல்லை, கண்ணதாசன். ஓகேவா? தென்றல் திரை, சண்டமாருதம், முல்லை, கண்ணதாசன். இதெல்லாமே வந்துட்டு இந்த இதழ்கள்ல இவர் ஆசிரியரா இருந்திருக்காரு. ஓகேவா? ஆசிரியரா எதுல இருந்திருக்காருன்னு பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இவர் பார்த்த மாதிரி 5000க்கு மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியிருக்காரு. ஓகேவா? 5000க்கு மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய கவிதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் கவிதைகள் அப்படின்னு ஒரு பேர்ல வந்துட்டு துவக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற கட்டுரை தொடர்களும் ஏசு காவியம் என்னும் நூலும் இவரை புகழை என்றும் நிலைநிறுத்தும். சோ இவருடைய கண்ணதாசனின் புகழை நிலைநிறுத்தக்கூடிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற கட்டுரை தொடரும், ஏசு காவியம் அப்படிங்கிற நூலும். அர்த்தமுள்ள இந்து மதம், ஏசு காவியம் அப்படிங்கிற இந்த 2 நூலும் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய புகழை என்றும் நிலைநிறுத்தும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மத்திய மாநில அரசுகளின் விருதுகளையும் சாகித்ய அகாடமி பரிசு அதுக்கப்புறம் அண்ணாமலையரசர் நினைவு பரிசையும் பெற்றவர். ஓகேவா? சோ என்னென்ன விருதுகள் பெற்றாருன்னு பார்த்து வச்சுக்கணும். மத்திய மாநில அரசு விருது, சாகித்ய அகாடமி பரிசு, அண்ணாமலையரசர் நினைவு பரிசு எல்லாம் பெற்றிருக்கிறாரு. ஓகேங்களா? சாகித்ய அகாடமியை வந்து பாத்தீங்கன்னா சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்காக பெற்றிருப்பாரு. ஓகேவா? சேரமான் காதலி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மறைந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1981 17 அக்டோபர் 1981ல இவர் இயற்கை எழுதினார். சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா 11th ஓல்டு புக்ல 82ல கொடுத்திருப்பாங்க ஆசிரியர் குறிப்பு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 151ல வந்துட்டு சும்மா வந்துட்டு கண்ணதாசனுடைய நூல்கள் கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகேவா? சோ என்னன்னா 20ஆம் நூற்றாண்டில் காப்பிய இலக்கணங்களுள் சிலவற்றை பின்பற்றி இயற்றப்பட்டதை குறுங்காப்பியம் அல்லது குறுங்காவியம் என்பர். இவற்றுள் சில பிறமொழி தழுவலாகவும் மொழிபெயர்ப்பாகவும் அமைந்துள்ளது. சோ மொழிபெயர்ப்பு நூல்கள் கொடுத்திருந்திருப்பாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் பாத்தீங்கன்னா ஆட்டனந்தி ஆதிமந்தி, அடுத்து மாங்காவியம், ஏசு காவியம். சோ இந்த நூல்கள்லாம் வந்து எழுதியிருந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி பார்த்ததுதான். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு
சோ அவ்வளவுதான் ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 12th நியூ புக்ல இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக் அதுக்கப்புறம் நியூ புக்ல கொடுத்திருக்க கண்ணதாசனை பத்தின இன்ஃபர்மேஷன். சோ இது இல்லாம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரை பத்தின ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சோ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணதாசனுடைய குறிப்புகள் பார்த்துட்டு இருந்தோம். சோ இனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணதாசனை பத்தி என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏசு காவியம் அப்படிங்கிற நூலை எழுதிய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன். ஓகேவா. ஏசு காவியம் இப்பதான் பார்த்தோம். ஏசு காவியம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏசு காவியமும் அர்த்தமுள்ள இந்து மதம் தான் பாத்தீங்கன்னா கண்ணதாசனை வந்துட்டு என்றும் நிலைநிறுத்தக்கூடிய புகழை நிலைநிறுத்தக்கூடிய நூல்கள்னு பார்த்தோம். சோ அதான் கேட்டிருக்காங்க. ஏசு காவியம் அப்படிங்கிற நூலை எழுதிய ஆசிரியர் கவியரசு கண்ணதாசன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. சோ ஏசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி மூணுமே கண்ணதாசன் எழுதிய நூல். திருக்கை விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ராஜதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார் ஓகேவா. ராஜதண்டனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பதான் பார்த்தோம். கம்பர் அம்பிகாவதியுடைய வரலாற்றை கூறும் புதினம் தான் நாடக நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜதண்டனை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன். ராஜதண்டனை கண்ணதாசன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா. சோ கொய்யாக்கனி வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் கண்ணதாசன் கிடையாது. இந்த மாங்கனி, ராஜதண்டனை, 1000 தீவு அங்க இருக்க நிலம் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் இயற்றிய நூல்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் வந்து பாத்தீங்கன்னா காவியப்பாவை, சச்சிதானந்தன் வந்து ஆனந்த தேன் ஓகேவா. குமரகுருபரர் சகலகலாவளி மாலை, கண்ணதாசனா மாங்கனி. கண்ணதாசன் வந்துட்டு மாங்கனி, பெருஞ்சித்திரனார்னா கொய்யாக்கனி. செக்ஷன் பாத்தீங்கன்னா பூங்கொடி ஓகேங்களா. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. பூங்கொடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடியரசன். பூங்கொடி யார் எழுதுனதுன்னா முடியரசன். கொடிமுல்லை வந்துட்டு வாணிதாசன். ஆட்டனந்தி ஆதிமந்திங்கிறதா கண்ணதாசன் ஓகேங்களா. பட்டத்தரசி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுரதா ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டனந்தி ஆதிமதி அப்படிங்கிற நூல் எழுதுனது யாருன்னா கண்ணதாசன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்துக தான் ஓகேங்களா. புனைப்பெயரு இயற்பெயர் கொடுத்திருக்காங்க ஓகேவா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன், கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னது முத்தையா ஓகேவா. சோ கண்ணதாசனை மட்டும் பாக்கறதுனால அதை மட்டும் பாத்துக்கலாம். கண்ணதாசனுடைய புனைப்பெயர் வந்து பாத்தீங்கன்னா முத்தையா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ் காண்பவற்றுள் பொருத்தமானவற்றை தெரிவு செய்க ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படிங்கிறது புகழப்பட்டவர் யாருன்னா புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன் ஓகேவா. கரெக்ட். பொருத்தம் இல்லாததா கேட்டிருக்காங்க ஓகேவா. சோ இது கரெக்ட். திரைக்கவித்திலகம் மருதகாசி பாடல்கள் எனும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. சோ இதுவும் கரெக்ட் ஓகேவா. சோ அதுக்கப்புறம் காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா அப்படிங்கிற புனைப்பெயர்களை பெற்றவர் யாருன்னா கண்ணதாசன் ஓகேங்களா. சோ அவருடைய புனைப்பெயர்கள் பார்த்துக்கணும். சிறப்பு பெயர் கவியரசு. நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி இது வராது ஓகேங்களா. சோ முத்துக்குமாரசுவாமி, பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபர் பாடினார். சோ கந்தர் அனுபூதி அவர் கிடையாது ஓகேவா. சோ அப்ப பொருத்தம் அல்லாது வந்து பாத்தீங்கன்னா சி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் பாடல்கள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக ஓகேங்களா. சோ முத்தான முத்தல்லவோ யாருன்னா கண்ணதாசன் தான். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அதுவும் கண்ணதாசன் தான். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அதுவும் வந்துட்டு கண்ணதாசன் தான். சின்ன பையலே செய்தி கேளடா கண்ணதாசன் கிடையாது ஓகேவா. பொருந்தாத ஒன்றை தான் கேட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வீரகாவியம் முடியரசு ஓகேங்களா. ஏசு காவியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணதாசன் ஓகேவா. ஏசு காவியம் கண்ணதாசன். இந்த ஏசு காவியம் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஒளிப்பறவை அப்படிங்கிறது வந்துட்டு சிற்பி பாலசுப்ரமணியம். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் அப்படிங்கிறது காமராஜன் ஓகேங்களா. அடுத்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம். சோ இப்பதான் பாத்தீங்கன்னா சாகித்யாமணி சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்காக தான் பாத்தீங்கன்னா கண்ணதாசனுக்கு வந்துட்டு என்னது சாகித்ய அகாடமி பரிசு கிடைக்கும் ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசின் பரிசுகளையும் அதுக்கப்புறம் அண்ணாமலையார் நிறைவு பரிசையும் வந்துட்டு கண்ணதாசன் பெற்றிருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் ஓகேவா. பணி ஆற்றாத இதழ் ஓகேவா. சோ வந்து பாத்தீங்கன்னா தென்றல், முல்லை, தமிழ் மலர், சண்டமாருதம், தென்றல் திரை இதுல எல்லாம் வந்துட்டு இவருடைய ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு ஓகேவா. தென்றல், முல்லை, தமிழ் மலர், அதுக்கப்புறம் சண்டமாருதம், தென்றல் திரை இதுல எல்லாமே கண்ணதாசன் பணியாற்றியிருக்காரு. குயில் அப்படிங்கிற இதழ் வந்துட்டு பாரதிதாசனுடையது ஓகேங்களா. சோ கண்ணதாசனுடைய கிடையாது ஓகேவா. அவர் பணி ஆற்றாதது வந்து பாத்தீங்கன்னா குயில். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிறது யாருன்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர். எல்லாரும் பெற வேண்டும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன். எல்லாமும் பெற வேண்டும் சொன்னது கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் சொன்னது யாருன்னா கவிமணி.
சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம். சோ நாடகம்ங்கிறதா என்னது? ராஜ தண்டனை அப்படிங்கிறது நாடகம். கம்பரையும் அம்பிகாவதி வரலாற்றையும் கூறும். அம்பிகாவதியின் வரலாற்றை கூறும் நாடகம் தான் பாத்தீங்கன்னா ராஜ தண்டனை. சோ நாடகம் கேட்பாங்க, கவிதை கேட்பாங்க, கட்டுரை எதுன்னு சொல்லி கேட்பாங்க. சோ எல்லாமே தனித்தனியா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து கண்ணதாசன் படைத்த நாடகம். ஓகேவா? சோ நாடகம் பார்த்தீங்கன்னா ராஜ தண்டனை. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் வந்துட்டு சேரமான் காதலி. கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு எதுக்கு வழங்கப்பட்டதுன்னா சேரமான் காதலி. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. சோ நம்ம பார்த்தோம்ல இப்ப கொட்டேஷன். ஓகேங்களா? சோ நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை சொன்னது யாருன்னா கண்ணதாசன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கள்ளக்குடி மாகாவியம். கள்ளக்குடி மாகாவியம்ங்கிறது கண்ணதாசன். கள்ளக்குடி மாகாவியம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சேரமான் காதலி எனும் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் கண்ணதாசன். ஓகேவா? சோ இவருடைய இயற்பெயர் கேக்குறாங்க, இவருடைய நாடகம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க ராஜ தண்டனை. சேரமான் காதலிங்கிற புதினத்துக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார், அதையும் கேக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏசு காவியம், இந்த நூலை அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஏசு காவியம் அப்படிங்கிற நூலை பாடியவர் கண்ணதாசன். இதோட நிறைய தடவை இந்த ஏசு காவியம் நூல் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை. ஓகேங்களா? சோ விதி செய்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுல, இது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திரை இசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை அப்படிங்கிறது கண்ணதாசன். சோ அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ப்ரீவியஸ் கொஸ்டினும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? சோ புக்கும் பாத்துக்கோங்க, அவுட் சோர்ஸும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.